ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 13 டிசம்பர் 2025 சனிக்கிழமை, விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். திதி நவமி மாலை 4:38 மணி வரை, பிறகு தசமி. நட்சத்திரம் அஸ்தம். யோகம் ஆயுஷ்மான் காலை 11:16 மணி வரை, அதன்பின் சௌபாகியம். கரணம் கரசை மாலை 4:38 மணி வரை, பிறகு வனசை காலை 5:41 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய உற்சாகம் பிறக்கும் நாளாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனச்சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த வங்கிக் கடனுதவி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணிகளை விரைவாக முடித்து தலை நிமிர்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியில்தான் முடியும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். அதனால் மற்றவர்களை எளிதில் கவர்வீர்கள். குடும்பத்துடன் வெளியே சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். தாய்வழி உறவினர்களால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான எண்ணம் தோன்றும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவுகளும் வந்து சேரும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியடையும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். தொழில் ரீதியாக சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை திறமையாக சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு பூசல்கள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். இரவில் நீண்ட நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாக அமையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். சகோதர வழியில் ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள்.
உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிவட்டாரத்தில் உங்கள் கௌரவம் உயரும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் நிதானத்துடன் அணுக வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுவது லாபத்தை தரும். பணவரவு எதிர்பார்த்ததை விட சற்று தாமதமாகலாம், ஆனால் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் என்பதால் கவனம் தேவை. இறை வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் மனதில் அமைதி நிலவும். மாலையில் நல்ல செய்திகள் வர வாய்ப்புள்ளது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீராமர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். சமூகத்தில் முக்கிய புள்ளிகளின் அறிமுகம் கிடைக்கும். உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமை சேரும் சம்பவங்கள் நடைபெறும். தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் தனித்துவமான அணுகுமுறையால் வெற்றி பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட் போன்ற ஊக வணிகத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் கனிந்து வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப வந்து சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். ருசியான விருந்து உண்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழல் நிலவும். பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். புதிய சொத்து வாங்குவது சம்பந்தமான சிந்தனை மேலோங்கும். பெண்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். சகோதர சகோதரி வகையில் ஆதாயம் உண்டு. அரசாங்கத் துறையிலிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வேலையில்லாதவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவலாழ வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் பயனுள்ளதாக அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட நிறம் மரூன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சிக்கனம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். உடல் அசதி காரணமாக சுறுசுறுப்பு குறையலாம். சரியான ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெறுவது உத்தமம். மாலையில் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மனதிற்கு இதமாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டக் காற்று வீசும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடிப்பீர்கள். பணவரவு பல வழிகளிலும் வரும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். தொழில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆன்மீகச் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி நிலை திருப்திகரமாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. எனவே எந்த ஒரு காரியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். வீண் வாக்குவாதங்கள் தேவையற்ற பகையை உருவாக்கும். வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை குறைப்பது பாதுகாப்பானது. பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். முக்கியமான ஆவணங்களை கையாளும்போது கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்டதெய்வ வழிபாட்டில் மனதை செலுத்துவது நன்மையை தரும். இன்று அமைதி காட்பது மிக மிக அவசியம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வம். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் மரியாதை கூடும். வெளியோர் பயணங்களால் நன்மை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு குறைபாடுகள் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.